நான் வாக்காளருக்கு பணம் கொடுக்கக்கூடிய மனநிலையிலே இல்லை. பணம் கொடுத்து ஓட்டு வாங்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு சேர்ந்த இயக்கத்துக்கே கிடையாது, எப்பவும் கிடையாது. நம்ம பணம் கொடுக்குற அளவுக்கு தகுதியான ஒரு பணக்கார வேட்பாளர் இல்லை, ஏழை எளிய வேட்பாளர், மக்களை நம்புகிறவன், மக்களை சந்திக்கிறவன், மக்களை நம்பித்தான் நான் போய்கிட்டு இருக்கேன். அதனால் பணம் கொடுக்கணுன்னா அந்த பணம் போய் என்ன கொடுக்க முடியுங்கிறது சாதாரணம் இருக்கும். திமுக வந்து 1000 ரூபா கொடுக்குன்னு எல்லாரும் பேசிக்கிட்டு தான். இதெல்லாம் காவல்துறைக்கு தெரியல. அப்போது ஒரு திட்டம் போட்டு என்னை இன்னைக்கு தடுக்கணும், இவர் வெற்றி பெற்றுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்னைக்கு பத்திரிகை துறை மூலியமா, ஊடகத்துறை மூலியமா, உளவுத்துறை மூலியமா ஒரு ஒரு ரிப்போர்ட்டு கிடைச்ச உடனே என்னுடைய வெற்றியை தடுக்கணுங்கிற ஒரே நோக்கத்தை தவிர வேறு எந்த நோக்கம் கிடையாது. அதனால் எனக்கு காலையில் பிரச்சாரத்துக்கு 12:30 மணி வரைக்கும் விடலை. 2 டிஎஸ்பி, ஒரு 4-5 போலீஸ் போர்ட்ஸு, அடுத்தாப்புல அனைத்து பிளேன் கோட்ஸும் இங்கே நிற்கணுங்கிற அவசியம் என்ன இருக்குது? ஒரு பணம் கொண்டு போனால் பணத்தை பிடிக்க வேண்டியதா, இல்லை பணம் இஷ்யூ பண்ணால் பிடிக்க வேண்டியதா? உடனே பணம் இருக்குன்னு சொல்லி உடனே சர்ச்சு வாரண்ட் வாங்கி ஐடி என் வீட்டை சர்ச்சு பண்ணுறாங்க. அப்போ என் வீட்டில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறது என்னுடைய பையன் தான் வரவு செலவு பண்ணுறாரு. அவர் வீட்டம்மா வேலை பார்க்கு, அவர் நகைகளை அடை வைக்க, தொழில் பண்ண ஏதாட்டும் ஒரு வேலையில் இருக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து ஒரு 27 லட்ச ரூபா சில்லறை பிடிச்சதாக அவர் முறையான ஆவணம் கொடுத்துருக்கிறார். அடுத்தாப்புல ஒரு 2 டிஎஸ்பி 2 பேர் என்னமோ பெரிய பரபரப்பாக வந்தாங்க. பரபரப்பாக வந்தவங்க டிஎஸ்பி பார்த்தோன்னா அதை எடுன்னு சொல்லி இவங்களாம் போட்டு எடுக்கிறது நாங்கள் வீடியோ எடுத்து வச்சுருக்கோம். பணம் வீட்டுக்கு வெளியே யாரும் போடுவாங்களா? அது எங்கள் காம்பவுண்ட் கேட்டுக்கு பக்கத்தில் இருந்து உடனே எடுக்காங்க. அப்போ நீ எப்படி போய் சர்ச் பண்ணதுக்குள்ள வந்த உடனே எடுத்துக்காத வீடியோ இருக்குது. அதே மாதிரி என் வீட்டுக்குள்ளே இருந்து பணம் எடுத்த பணத்துக்கு முறையாக எடுத்திருக்கோம், முறையாக கணக்கு கொடுத்துருக்கோம். என் பையன் கணக்கு கொடுத்துருக்காப்புல. நான் பிரச்சாரத்துக்கு சரி நடக்கட்டும்னு சொல்லி நான் பிரச்சாரத்துக்கு கிளம்பி புதியமுத்தூர்லேருந்து ஆரம்பித்து நான் இன்றைக்கி கோயில்பத்திலேருந்து அப்படியே பார்த்து புதியமுத்தூர் வழியாக ஓட்டப்பிராரத்தில் என்னுடைய பிரச்சாரத்தை நிறைவு பண்ணணும், தொகுதி முறை செல்லணும்னு நினச்சிருந்தேன். இன்றைக்கி அதை செல்ல விடாமல் என்னுடைய வெற்றியை தடுக்கணுங்கிற நோக்கத்தில் அவங்களுக்கு பயம் கொடுத்துட்டு ஆட்சி மாற்றம் உறுதி, தோல்வி திமுகவுக்கு இங்கே உறுதிங்கிற நிலைமையில் வந்த உடனே என்னை தடுக்கணுங்கிறத போலீஸ் போர்ட்ஸ், இவ்வளோ போலீஸ் போர்ட்ஸ் எங்கேயுமே நம்ம பார்த்ததே இல்லை, இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி ஒரு அராஜகமான நிலை, இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. உடனே ஐடி மதுரையிலேருந்து ஐடியில் அந்த மண்டலத்தில் இருந்து கொண்டு உடனே சர்ச் பண்ணி உடனே நீங்கள் என்ன பிடிச்சிட்டீங்க? அப்போ இன்றைக்கி ஏற்பட்ட அவமானத்துக்கு யார் பதில் சொல்வா? வேட்பாளருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையை இன்றைக்கி இந்த திமுக அரசு விட்டுருக்கு. இன்றைக்கி கனிமொழி அம்மா பேசியிருக்காங்க, வேட்பாளர் வீட்டில் ரூபாயை பிடிக்கல அப்படின்னு இருக்காங்க. உங்கள் வேட்பாளர் தாம்மா நீங்கள் பூரா 1000 ரூபா உள்ளே கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் என்ன கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியாதா? நாட்டு மக்கள் உண்மைக்கு என்றைக்கும் உண்மையை மறைக்க மாட்டாங்க. உண்மையை ஒரு நாளும் மறைக்க முடியாது. தர்மம் தான் வெல்லும், நீதி தான் வெல்லும். 1000 ரூபா யார் இந்த தொகுதியில் கொடுத்துருக்கா நீங்கள் அடித்து சொல்ல முடியுமா? நாங்கள்லாம் அதை கண்டுக்கிடல. மக்களுக்கு நீங்கள் குறுக்கிய, உங்களுக்கு நீங்கள் களவாண்டு கொள்ளையடித்து சம்பாத்தியம் பண்ணி வச்சிருக்கீங்க, நீங்கள் குறுக்கிய. எங்களை மாதிரி ஏழை வேட்பாளர்கள் கொடுக்கறதுக்கு வழி இல்லை. நாங்கள் மக்களை வாக்க நம்பித்தான் இருக்கோம். அதனால் எங்களால் கொடுக்க முடியல. அதுவும் கொடுக்கக்கூடிய நாளும் இல்லையே. நீங்கள் என்ன குற்றச்சாட்டை எங்களை வைக்கிய?